இங்க கோபியுமே வந்து வீட்டுக்கு வந்த செந்தில் கிட்ட எங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் பாக்கியாவும் ராதிகாவும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம அவங்க பாட்டுல ஜாலியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்குமே இது ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு பக்கம் எங்க செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செந்திலுமே இருந்துகிட்டு, பரவாயில்லடா, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஆள் 2 கல்யாணம் பண்ணி அந்த 2 கல்யாணம் பண்ணவங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இப்பதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல ராதிகா நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்பவே கோவம் ஆகுறாங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க கோபியோட எண்ணம் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு சைடு கோபியோட எண்ணமும் அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட இங்க ராதிகா பாக்கியா இவங்க 2 பேரோட சேர்ந்து வாழ்ற மாதிரி தான் அவருமே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க வீட்டோட பேர்ல ஒரு பழிய போட்டு இங்க வீட்டுல இருக்க அம்மாக்காகவும் அதே நேரம் இனியாக்காக இன்னொரு பக்கம் இங்க மயுக்காகவும் சொல்லி இந்த பக்கம் ஆளுக்கு ஒருத்தர் மேல காரணத்தை வச்சு அவர் இந்த வீட்டுல தங்கறதுக்கு உண்டான ரீசனை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எப்பவும் போல எழிலுமே அமிர்தாவை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்து பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாக்கியா கிட்ட எங்க அம்மா என்ன நினைச்சாலே போதும் நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா காரதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாக்கியா கிட்டையும் போயிட்டு இங்க எழிலுமே, ஏமா இந்த மாதிரி இங்க ராதிகா வீட்டுல இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்லையா? அது மட்டும் இல்லாம கோபியே நீ வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்ற, என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே இருந்துகிட்டு, இல்ல எழில், இந்த மாதிரி யாரையுமே வந்து வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா கோபி இங்க இருக்கிறதுனால தான் இங்க உங்க பாட்டியுமே சரி, இன்னொரு பக்கம் இனியா செலியன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா இருக்காங்க. அவங்க ரொம்பவே குட்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க ஃபீலிங்கை கெடுக்கணும்னு விரும்பல. அது மட்டும் இல்லாம தாத்தா இறந்ததுக்கப்புறம் பாட்டியோட முகத்துல இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் இந்த சிரிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, மறுபடியுமே இந்த சிரிப்பை நான் கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோபியை நான் பழைய மாதிரி கோபியை நான் நினைக்கவே கிடையாது. அவரே இங்கே உங்கள் அம்மாவை பார்க்க வந்த ஒரு சொந்தக்காரங்க மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ராதிகா கிட்ட எந்த ஒரு தொந்தரவும் இல்லைப்பா, அவங்களோட வேலை உண்டு, அவங்களோட பொண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் இருக்காங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே எழில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட எழிலுமே, பரவாயில்லம்மா, இந்த கால சூழ்நிலை ஒன்று அப்படியே வந்து மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் கோபியும் உள்ள வராரு. வந்த உடனே எழில் அமிர்தாவையும் விசாரிக்கிறாங்க. என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா விசாரிச்சுட்டு இந்த பக்கம் எழில் கிட்ட கோபியுமே ஒரு விஷயம் கேட்கிறாரு. எழில், இந்த மாதிரி அப்பாக்காக ஒரு விஷயம் பண்ணுப்பா, நீ மறுபடியும் இங்க பாக்கியா வீட்டுக்கே வந்துடலாம்ல. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டுக்கு நீ வந்துட்டேன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம், ரொம்பவே ஹாப்பியா இருக்கும், ஒரு கூட்டு குடும்பமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க எழில்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா எழில் பேச வர்றதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் பாக்கியாவுமே, எழில் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லவே கிடையாது, கண்டிப்பா வருவான். ஆனா அவனோட படம் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அது மட்டும் இங்க தியேட்டர்ல ஓடினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு அவன் வருவான். அதுக்கப்புறம் அவன் சொன்ன வாக்கை காப்பாத்தினதான் ஆயிடும். அதே நேரம் அவனுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போயிருவான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா எழிலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, இவ எப்பவுமே இப்படிதான், எழிலே வரணும்னு நினைச்சா கூட இவ வரவிட மாட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாக்கியா மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோபியுமே இந்த பக்கம் ராதிகாவோட ரூமுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, எழில் வந்தது, செந்தில் வந்தது, இந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட ரொம்பவே நல்லா பேசுனாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகா ரொம்பவே கோபத்தோட, இந்த பக்கம் என்ன கோபி நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல என்ன முடிவுல இருக்கீங்க, சொல்ல போனா உங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நீங்க மாத்தி பேசாம இந்த மாதிரி இது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்கியா கூட என் கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க, இது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்ட கோபியுமே, இல்ல ராதிகா நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் அப்படிலாம் பேசவே இல்லை, அவன் சும்மா பேசிட்டு இருந்தான், அதான் செந்தில்ட்ட அப்படியா அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன், மற்றபடி நான் இதுக்காக வந்து ஊங்கோட்டெல்லாம் செய்யல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சமாளிக்கிறாரு. ஆனா ராதிகாவும் ரொம்ப கோவப்பட்டுட்டு, இங்க பாருங்க, நீங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை, இதுக்கு மேல இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கோச்சிட்டு அங்கிருந்து வெளியில போறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல பாக்கியா எழில் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே எழில் கிட்ட, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆர்டர் வேற பயங்கரமா வந்துட்டு இருக்கடா, இப்போ என்ன பண்றதுனே தெரியல, இப்போ வேற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய ஸ்டாப்ஸை வேற நம்ம வேலைக்கு எடுக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த தீபாவளிக்கு வந்த ஆர்டர் மாதிரி இப்போ நம்ம பொங்கலுக்கு பயங்கரமா ஆர்டர் வந்துட்டு இருக்கு, இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா எழில் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எழிலுமே, ஏமா உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா பாக்கியாவுமே, இல்ல எனக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை பண்ண அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ஆர்டர்ல இருந்து வர்ற பேமெண்ட்ல முக்காவாசி நம்ம அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், நமக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட எழிலுமே, இங்க பாருங்க, நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், பேசாம அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, இங்க கோபி இங்க வீட்டுல தானே இருக்காரு, அதே நேரம் அவர்கிட்ட நீங்க சகஜமா கேளுங்க, இந்த மாதிரி உங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க, எனக்கு அந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே நான் திருப்பி அமைச்சிடுறேன்னு சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம தேவையான பணத்தையும் கொடுத்துருவோம், கோபி இந்த நம்ம ஆளுங்களை அனுப்புறதுக்கு அவருக்கும் கமிஷன் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எழில் பக்காவான ஒரு பிளானை கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னு கொஞ்சம் பாக்கியா தயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அமிர்தாவும் இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க கண்டிப்பா இப்போதைக்கு நீங்க இந்த ஆர்டரை பண்ணி முடிக்கணும்னா உங்களுக்கு ஆட்கள் தேவை, ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, இல்ல அவரால் முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது ஆள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குறாங்க. இதுக்கேற்ற மாதிரி எப்பவும் போல இங்க கோபியுமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் வராரு. இங்க வந்த உடனே கோபி கிட்ட, இங்க பாருங்க,
எனக்கு இந்த மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுறாங்க, உங்களோட ஸ்டாஃப்ஸ் யாராவது ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக நீங்கள் அனுப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்கியா கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னு கோபியுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு பாக்கியா என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கா, இந்த ஹெல்ப்பை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, நீ கவலைப்படாத பாக்கியா, என்னோட ரெஸ்டாரண்ட்டில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் லீவ் கொடுத்து தான் உட்கார வச்சிருக்கேன், அவங்க எல்லாரையுமே நான் வர சொல்கிறேன், உனக்கு அந்த ஸ்டாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க ஃபுல் ஹெல்ப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே வர யாருக்குமே எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நான் சேலரியோட தான் லீவ் கொடுத்து வச்சிருக்கேன், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இது நான் உனக்கு பண்ண ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி பேசிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் கேட்ட பாக்கியாவுமே, இல்லை அவங்க வரட்டு, ஆனால் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்துருவேன், என்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அப்போவுமே பாக்கியா கட்டன் ரேட்டாக தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா எப்படி பேசிட்டு இருக்க, கோபி தானே கேட்குற, உரிமையோட கேளு, சொல்லப்போனால் நீ கேட்டு அவன் இல்லைன்னு சொல்ல போறானா, நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அவன் செய்ய போறான், என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவையும் கோபியும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு பயங்கரமான பிளானை போட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ராதிகாவுமே வேலை கிளம்பி போகிறாங்க. அவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்கே ராதிகாவுமே இங்கே கோபியை எப்படியாவது பாக்கியா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஈஸ்வரி போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேலே கோபியை நம்ம தனியாக விடக்கூடாது, நம்ம வேலைன்னு சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோபி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு பெரிய நிலைமை வந்துடும், அதனால இந்த ஈஸ்வரிட்ட இருந்து கோபியை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி ராதிகா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் தன்னோட வேலையை விட்டுட்டு இந்த பக்கம் கிளவுட் கிச்சனை பார்த்துக்கிற வேலையை இந்த பக்கம் ராதிகா எடுத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. சொல்லப்போனால் பாக்கியாவுக்கு போட்டியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கிளவுட் கிச்சனையும் நம்ம ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடலாம், நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்கள் கோபியுமே தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கிளவுட் கிச்சனை நாளைக்கு லீவ் விட்டுருங்க, நாளைக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய ஒர்க்குக்கு ஆள் தேவைப்படுறாங்க, அதனால நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற செஃப் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த செஃப்புமே, சார் நாளைக்கு நான் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், பட் இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த செஃப்புமே இந்த பக்கம் கோபி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு கோபியுமே, கவலைப்படாதீங்க, நீங்கள் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் மட்டும் போங்க, அங்கே நான் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி எங்கள் கோபியுமே அவங்களோட ஸ்டாஃப்ஸை பேசி முடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. பரவாயில்ல, ஓகே நம்ம இந்த ஆர்டரை தெளிவாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் கிளியர் ஆயிடுறாங்க. அதே நேரம் ஆஃபீஸ் போன ராதிகாவுமே இங்கே பேப்பர் போட்ட கையோடு டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கோபியை கூப்பிட்டு தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க கோபி, எனக்கு வேலையில் நிறைய ப்ரெஷர் இருக்குது, அதனால என்னோட வேலையை நான் விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து நான் கிளவுட் கிச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்கள் உடம்பு சரியாகிற வரைக்கும் கிளவுட் கிச்சனை நான் எடுத்து நடத்துகிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளவுட் கிச்சனோட மொத்த பொறுப்பையும் இவங்க ராதிகா கையில் எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் இங்கே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி கிளவுட் கிச்சன்ல இருந்து கோபி அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கிளம்புறாரு. அதே நேரம் அவங்க கூட சேர்ந்து இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவும் தெரியாத ஈஸ்வரியுமே இந்த பக்கம் கோபி பாக்கியா கூட சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு வேலை செய்ய போறான், அதனால இந்த விஷயத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களுமே அங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் ராதிகா உங்க கோபியோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க.